So alright guys, welcome to the video. So recent days பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ்லாம் தந்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்மோனி கடேனா ஐசிபி நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு டாப் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சிஸாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ நான் ரீசெண்டாக வந்து செயின் லிங்க்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து இது மாதிரி ஓரக்கல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்டாக இல்லைனாலும் அது வந்து அந்த ஸ்மார்ட் பிளாக் செயின்ஸ் கூடவே வந்து மூவ் ஆகும் கடைசி வரைக்கும். ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட் தான் வந்து ஹீலியம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்து இப்போ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டாப் ப்ராஜெக்ட் சொல்ல போகலாம். இதுக்குன்னு டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டாப் 20க்கு வர லெவலுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு இருக்க போகிற வேர்ல்டே ஃபுல்லாக சொல்ல போனால் வந்து ஐஓடி அண்ட் 5G பொறுத்து தான் இருக்க போகுது. அந்த 5G வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஈஸியாக யாருக்கான தர முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹீலியம் கைஸ். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி ஒரே ஒரு விஷயம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இந்த ட்விட்டர் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேரை பார்க்க முடியும். பிகாஸ் என்னோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட எந்த டவுட்ஸ் வேணால் கேட்கலாம், அவங்க எப்போ வேணால் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5G வேர்ல்டுக்குள்ளே மூவ் ஆகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஐஓடி ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கோம். ஐஓடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் ஒரு ஐஓடிக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோடய லேப்டாப், இல்லைனா ஒரு சென்சார், இல்லைனா அமேசான் தர அலெக்ஸா, இதெல்லாம் வந்து ஐஓடியோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த ஐஓடினா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு சிக்னல் வழியாவோ ஒரு ஃப்ரீக்வன்சி வழியாவோ இருக்கும். இதுதான் கைஸ் பேசிக்காக அந்த ஐஓடியோட மீனிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஐஓடியும் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஐஓடிஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஐசிபி வீடியோ பண்ணுறப்ப கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் திரும்பி கூட போய் பாருங்கள். நம்ம வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் டீசென்ட்ரலைஸ்டாக எழுதுகிறோம். பட் ஆனால் இன்டர்நெட் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இல்லை. ஸோ அந்த வெப் 3.0க்குள்ளே நம்ம போகும்போது இன்டர்நெட் ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடும். ஸோ யாருனாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் டீசென்ட்ரலைஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்டர்நெட் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்குது? ஒரு மொபைல் டேட்டாலையோ இல்லைனா வந்து ஒரு சிக்னல்னாலையோ இல்லைனா வைஃபைனாலையோ கிடைக்கும். பட் அந்த வைஃபையே அந்த மொபைல் டேட்டாவே வந்து டீசென்ட்ரலைஸ்ட் இல்லைனா ஹோல் சிஸ்டம் கண்டிப்பாக டீசென்ட்ரலைஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் 5G இன்டர்நெட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து பியர் டு பியர் 5G இன்டர்நெட் வந்து ஹீலியம் ப்ரோட்டோக்கால் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சக்சீட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி சம்திங் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி எவர். ஏன்னா வந்து இது வந்து ஒரு டாப் கிளாஸ் ப்ராஜெக்டாக இருக்க போகுது. நான் எப்படி ஐசிபி வந்து ஒரு டாப் கிளாஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லணும், அதே மாதிரி இதுவும் ஒரு டாப் கிளாஸ் ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஹீலியம் பார்த்தீங்கன்னா வந்து 2013 வந்து ஷானுன்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து பியர் டு பியர் மியூசிக் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் தான் அவர் நினச்சிருக்காரு இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் கேசஸ் இருக்குது. பட் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் சொல்ல போனால் இது வரைக்கும் கம்ப்ளீட் சக்ஸஸே இல்லை. ஸோ அதுக்கு தான் அவர் நினச்சாரு ஒரு டீசென்ட்ரலைஸ் ஐஓடி சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ரெகுலேட் ஆகும், எல்லாமே வந்து ப்ராப்பர் ஆகும்னு நினச்சாரு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு தனி ப்ரோட்டோக்கால் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாரு. ஸோ அவர் வந்து அந்த டைமில் வந்து ஃபைல் காயின் பற்றி படித்து பார்க்குறாரு. நான் ஃபைல் காயின் சொல்லியிருக்கேன். ஃபைல் காயின் அண்ட் ஜிஆர்டி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின்னு சொல்ல போனேன் கிரிப்டோவில். ஸோ நான் அந்த ரெண்டுமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னு சொல்லுவேன். அந்த ரெண்டுத்துக்குமே வீடியோ போடல. பட் எப்பயுமே நான் வந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்டா வந்து ஜிஆர்டி இல்லைனா ஃபைல் காயின் தான் போடணும்னு நினைப்பேன். பட் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ ஷான் என்ன பண்ணுறாரு வந்து கிரிப்டோ பற்றி தேட ஆரம்பிக்கிறார். ஸோ கிரிப்டோ பற்றி தேட ஆரம்பிச்சோன்னே அவர் கண்டுபிடிக்கிறாரு கிரிப்டோ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு இட்ஸ் பியர் டு பியர் ட்ரான்சாக்ஷன் தான் சொல்ல போனால். ஸோ அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு கிரிப்டோ வழியாக வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் ஐஓடி சிஸ்டம் எடுத்துகிட்டு வரலான்னு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இஸ் கிரியேட்டிங் அ டீசென்ட்ரலைஸ் ஹாட்ஸ்பாட். ஸோ இப்போ நம்ம வந்து வைஃபை ரவுட்டர் வச்சு நம்ம வந்து வைஃபை வாங்குகிறோம். ஸோ வீட்டில் ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்கும், அதுலேருந்து நமக்கு சிக்னல் வரும், அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வைஃபை இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். பட் இவர் என்ன க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி ஒரு சின்ன டவர் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு. அந்த டவர் வழியாக நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இன்டர்நெட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹீலியமில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஹீலியம் ஹாட்ஸ்பாட், ஹீலியம் கண்ட்ரோல் அண்ட் ஹீலியம் பிளாக் செயின். நான் சொன்னேன்ல ஹீலியம் ஹாட்ஸ்பாட்ஸ் பற்றி. ஸோ அது வந்து ஒரு சின்ன டவர் மாதிரி தான். இட்ஸ் அ ரவுட்டர். அது வந்து ஒரு லாங் ஃபை சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வைஃபை சிக்னல் மாதிரி அது ஒரு லாங் ஃபை சிக்னல். அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேடியோ சிக்னல் லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது இட் கேன் பி அ லாங்கர் டிஸ்டன்ஸ். நம்ம வைஃபை இப்போ நான் வந்து ஸ்கூல்லையோ இல்லை யூனிவர்சிட்டியிலோ வைஃபை யூஸ் பண்ணுறேன்னா வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் வைஃபை வரும். பட் நான் இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணேன்னா நான் வந்து ஒரு ஊருக்கே வந்து வைஃபை தரலாம்.
இப்போ Starlink வந்து எலான் மஸ்க் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா வந்து வேர்ல்டுக்கே ஒரு கண்ட்ரிக்கே வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு வந்து சேட்டிலைட்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. பட் இவங்க பண்ணுற ஒரு ஸ்மால் ஹாட்ஸ்பாட்டை வச்சு நம்ம வந்து ஊருக்கே வந்து ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணால் பண்ணலாம், நான் கூட பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாலே போதும். ஜஸ்ட் லைக் மைனிங் இருக்குன்னா செட் பண்ணுறாங்களா பிட்காயினுக்கும் எத்தீரியமுக்கும், அதே மாதிரி தாங்க ஹீலியமில் வந்து ஹாட்ஸ்பாட் செட் பண்ணணும். ஆனால் ஹாட்ஸ்பாட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ரிவார்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து செட் பண்ணவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்தில் வந்து $5,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஏன்னா வந்து அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸாக இருந்ததால் அவங்க வந்து நிறைய ரிவார்ட்ஸ் தந்தாங்க. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் செட் பண்ணால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஜென்ரலான இன்டர்நெட்டில் வந்து நான் வந்து மொபைல் டேட்டா வாங்குறேன்னா நான் வந்து அந்த டவர் ஓனர் ஜியோக்கு வந்து நான் வந்து காசு கட்டுவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீலியம் கம்பெனிக்கு வந்து நான் காசு கட்டுறது வந்து அந்த ஹீலியம் கிரிப்டோ கரன்சி வழியாக நடக்கும். ஹனி பட்ஜெ பிடிஎஃப்னு சொல்லி ஒரு கன்சென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கன்சென்சஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து எந்த நோடு வேணால் எந்த டைமில் வேணால் ஆஃப்லைனில் போகலாம். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் வந்து புதுசாக இன்னொரு கன்சென்சஸ் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ்னு. ஸோ ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து ரேண்டமாக செலக்ட் ஆகும். அந்த ரேண்டமாக செலக்ட் ஆகிற நோட்ஸ் வந்து செக் பண்ணும் எல்லா ஹாட்ஸ்பாட்ஸும் வந்து ஆன்லைன்லேயே இருக்கா ஆஃப்லைன் போகாமன்னு. ஸோ இதுதான் இதோட வேலையே. ஸோ அந்த அப்படி செலக்ட் பண்ணி அப்படி பண்ணுறதால உங்களுக்கு இன்னும் பிளாக் ரிவார்ட்ஸ் அதுக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து வேலிடேட்டர்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 5G டேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வேலிடேட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் ப்ராஜெக்ட்டில். ஸோ நீங்கள் ஒரு வேலிடேட்டர் ஆகணும்னா வந்து 10,000 HNT டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 300% கிட்ட API தராங்க, விச் இஸ் ஸோ நைஸ். ஆனால் உங்களுக்கு வந்து 5 months லாக் ஆகிடும் அந்த 10,000 HNT டோக்கன்ஸ். ஸோ இவங்களோட டோக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ICO ரவுண்டே வைக்கல, சும்மா வந்து ஃபண்ட் ரைசிங் வந்து வச்சுட்டு ICO ரவுண்டே வைக்கல. சொல்ல போனால் எங்கள்கிட்ட ஆஃபிங் இருக்குது. எங்களோட ப்ராஜெக்ட் ரிவார்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி எவ்ரி 2 years வந்து ஆஃபிங் நடக்கும். இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக யார் ஹாட்ஸ்பாட் வச்சுருக்காங்களோ அது இல்லாமல் அவங்க பிளாக் செயின் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அப்போ தான் பார்த்தோன்னா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னும் வளரும். நான் சொன்னல ஃபீஸ் ஆக்சுவலாக எல்லாமே பே பண்ணுறது வந்து ஹீலியம் டோக்கன்ஸில் இல்லை, அந்த ஹீலியம் டோக்கன்ஸ் வந்து டேட்டா கிரெடிட்ஸாக மாற்றிடுவாங்க. 1 ஹீலியம் டோக்கன் இஸ் ஈக்குவல் டு 100K டேட்டா கிரெடிட்ஸ் தான் மாறிடும். அந்த டேட்டா கிரெடிட்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து பே பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆல்ரெடி வந்து 5G ஹாட்ஸ்பாட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் வந்து இப்போ தான் எல்லா கம்பெனிஸும் வந்து 5Gன்னு சொல்லி வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்லோவாக எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 5G வந்து டெவலப் பண்ணி செட்டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஹைப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து IoT மாதிரி சென்ட்ரலைஸ்டான அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து 2 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க. IoTs வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்குறாங்க, அதுவும் இல்லாமல் 5G வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்குறாங்க. ஸோ 5G சிக்னல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட வந்து அதை வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆச்சுன்னா வந்து ரைட்டான இன்ஃபர்மேஷன் போய் ரிசீவருக்கு போய் சேராது. ஸோ கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே. ஸோ அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இப்போ யூஎஸில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கூட வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பெரிய வெஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க கைஸ். ரியலாக சொல்கிறேன், கூகுள் வெஞ்சர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாலிச்செயின், நம்ம பாலிச்செயின் வெஞ்சர்ஸ் பற்றி பல டைம் பார்த்துருக்கோம். ICPயில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிச்செயின் வந்து கை வச்சா அது வந்து தப்பாகாமல் போகாது. எனக்கு பிடிச்ச வெஞ்சர் பாலிச்செயின் சொல்ல போனால். ஸோ அவங்களும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வந்து நம்ம வந்து ஒரு மேசிவான புல்ரன் பார்த்தோன்னா இன்கேஸ் வந்து பிட்காயின் வந்து ஒரு 100K மேலே 150K மேலே போச்சுன்னா வந்து ஹீலியம் ப்ரோட்டோக்கால் வந்து ஈஸியாக வந்து 10x பண்ணிடும் கைஸ். ஸோ கடைசியாக நான் வந்து ஹீலியம் ப்ரோட்டோக்கால் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட். இந்த ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்காக எல்லாருமே போட்டி போடுறாங்க. நம்ம ஊரில் எப்படி ஏர்டெல் ஜியோ வந்து சண்டை போடுறாங்களோ அதே தான் கைஸ். ஸோ இப்போ எலன் மஸ்க்கு கூட இதுக்குள்ளே இறங்கியிருக்காரு சொல்ல போனால். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பேஸில் வந்து சேட்டிலைட்ஸ் அனுப்பி அந்த சேட்டிலைட்ஸ்லேருந்து சிக்னல்ஸ் அனுப்புகிறாரு. ஸோ அதை வந்து ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் அண்ட் தென் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவர் எலன் மஸ்க். அது பேர் வந்து ஸ்டார்லிங்க்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட் பேர். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பார். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹீலியம் ப்ரோட்டோக்காலோட இன்டர்நெட் ஸ்பீடோட அந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மி. பட் ஸ்டில் ஹீலியம் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணணும்னா வந்து அந்த கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் பிளாக் செயின்குள்ளே வந்து கம்பெனிஸ் அண்ட் பீப்புள் மூவ் ஆகணும். ஸோ விச் இஸ் அ டிஃபிகல்ட் திங். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக மாதத்துக்கு நான் 200 கட்டுறேன் 300 கட்டுறேன்னு சொல்லி தந்துடலாம். ஸோ ஹீலியம் ப்ரோட்டோக்கால் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்டர்மீடியட்டாக யாராச்சும் தேவை. ஸோ அந்த இன்டர்மீடியட்டாக இருக்கிறது வந்து வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்டாக தான் இருக்கணும். எய்தர் திஸ் guys should make a big partnership with a big project
இல்லைனா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஹீலியம் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து ஈஸியாக மக்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்இசி இருக்குல்ல, அமெரிக்காவில் வந்து எஸ்இசின்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக மாற்றணும், நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஆர்பிக்கு வந்து போன வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் எக்ஸ்ஆர்பிக்கு இது மாதிரி ஆன உடனே வந்து ஒரு பயங்கரமான டம்ப் இருந்துச்சு. ஒரே நாளில் 60% தான் விழுந்துச்சு. எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்து லாஸ்ட் போனாங்க. அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் வேறு இருக்குது. அது இல்லாமல் டோக்கனுக்கு வந்து ஒரு கவர்னன்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் சொன்னால யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் சில கம்பெனிஸ்னால் வந்து வந்திருக்காங்க, லைக் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ். அவங்க வந்து ஹீலியம் ஹாட்ஸ்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு விற்பாங்க. நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் நாலேஜ் இல்லைன்னா. ஸோ அது மாதிரி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி ரிஸ்க் வந்துடும். ஏன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டை விற்கிறாங்க. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட சாஃப்ட்வேரில் தான் எல்லாமே லோட் ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி ரிஸ்க்கு தந்துடும் நீங்கள் ஒரு ஹாட்ஸ்பாட் ஓனராக இருந்தால். ஸோ கடைசி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்க்கு கைஸ். நம்மளுக்கே தெரியும் வேர்ல்டில் வந்து இப்போ சிலிக்கான் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட ப்ரைஸ்னால் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் இன்டெல்லில் கூட வந்து சிப்ஸ் பண்ணுறது கூட ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஹீலியம் ப்ரோட்டோகாலில் இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து ஹார்ட்வேர்ஸ் தேவை. இந்த ஹார்ட்வேர்ஸோட ப்ரைஸும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஹீலியம் ப்ரோட்டோகால் வந்து ஒரு மேசிவான ரன் தந்திருக்கு கைஸ். நான் சொன்னல இது வந்து ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்டு அப்படின்னு. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 200x கிட்ட பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஹீலியம் ப்ரோட்டோகால். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க காயின்ஸ். ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு மேசிவான புல் ரன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அடாப்ஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து நான் வந்து ஒரு 10x ஆச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கேப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 73 கிட்ட இருக்குது. ஸோ 73ன்றது ஒரு சூப்பரான மார்க்கெட் கேப், ஒரு நல்ல மார்க்கெட் கேப்பில் உட்காந்துருக்கு. இன்கேஸ் எப்போயாச்சும் நம்ம வந்து பயங்கரமாக டிப் ஆனோன்னா நான் வந்து இது மாதிரி காயின்ஸ் தான் வாங்கிடுவேன். ஸோ இந்த காயின்ஸ்னால் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது லாங் டேர்ம்லேயாச்சும் எனக்கு கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடைசி ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது காயின்ஸ் சொல்ல போனால். மே மாதம் கிராஷ் ஆனப்போ கூட ஒரு பெரிய கிராஷ் பார்க்கல. நம்மனா மற்ற காயினாக பார்த்தோம் ஒரு பயங்கரமான கிராஷ் பார்த்துச்சு. பட் இந்த காயினாக ஒரு 30% 40% தான் விழுந்திருக்கு. ஸோ விச் இஸ் a குட் சைன். இது வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் டெய்லியும் ஒரு நாளும் புது க்ரியேட்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே வராங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பியர் ரன் பார்த்தாலும் அந்த பியர் ரன் டைமில் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் தான் அக்கமுலேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் 5G தான் ஒரு ஃபியூச்சர்னு. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் வேல் தான் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிஸ் இந்த கிரிப்டோ கம்யூனிட்டி எல்லாமே போகுது. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் 5G வந்து இட்ஸ் கோனா பி a ஃபியூச்சர். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஹைப் வருமா வராதா இந்த அப்கமிங் புல் ரனில், இல்லை இப்போ போய்ட்டுருக்க புல் ரனில்? ஏன்னா வந்து இந்த புல் ரன் வந்து டோட்டலாக வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரிப்டோ கரன்சிஸ் அது வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வந்து இவங்க வந்து ஒரு மேசிவான பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மேசிவான பார்ட்னர்ஷிப் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஹைப்பை தரும். அந்த ஹைப்புனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் அதே டைமில் வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான், காயின் வந்து டாப் 20க்கு போயிடும் கைஸ். ஸோ காயின் டாப் 20க்கு போகுதுன்னா அதுக்கு வந்து வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ நான் செயின் லிங்க் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டையும் சொல்லுவேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் கிரிப்டோவில் சொல்ல போனால். இந்த ஃபைல் காயின், GRT, செயின் லிங்க், ஹீலியம் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கைஸ். இதை வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இதுனா ஒரு டிப்லாம் வாங்கி அக்கமுலேட் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுருக்க காயின்ஸ் கைஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் வந்து என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து டெலிகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா ட்விட்டரில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரெண்டுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்விட்டரில் நான் அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் அப்படி போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ சொல்லப்போனால் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ண முடியாது, நான் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கேன். ஸோ பிஸியாக இருக்கிறதால நான் வந்து ட்விட்டரில் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து நிறைய வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன், எந்த காயின் பர்ஃபார்ம் பண்ணோம் எந்த காயின் பண்ணாதுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் கம்யூனிட்டிலையும் நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆட் ஆகிடுங்க கைஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.